GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஏன்னா அது அவருடைய முடிவு. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உணவு பண்ண என்ன வேலை, ஒரு சாதா ஹோட்டலில் என்ன வேலை தெரியும். சாதா ஹோட்டலில் விற்கிற வேலைக்கு நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் விற்கணும் முன்னால் கேட்க முடியுமா? நாங்கள் தியேட்டர் கொடுக்குறது ரெடி, மக்கள் வர மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நிருபர், நீங்கள் என்ன சின்ன படம் பார்த்துருக்கீங்க சமீபத்தில்? நாங்கள் தவறே செய்யாத உத்தமர்கள் நாங்கள் பேசவே இல்லை. சினிமா திரையரங்குகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கடந்த 4 மாதமாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்கன்னா, யுனானிமஸாக ஹிந்தி படங்கள், அதாவது இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹிந்தி படங்கள் எல்லாமே 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடி போடுறாங்க, 56 நாள் கழிச்சு. பட் நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் நாங்கள் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 4 வாரம் கழித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் போடாமல் 28 நாள் கழிச்சு. அந்த டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஆடியன்ஸ் சின்ன படங்களை முக்கியமாக தியேட்டரில் பார்க்குறத விட ஓடிடியிலே பார்த்தோம்னா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவு லாஸ். ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள்ட்ட ஓடிடிக்கு நிர்வாகங்கள் ரிலீஸுக்கு முன்னாலே விலை பேசி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஃப்டர் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் வாங்கிக்கணும்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட இணைஞ்ச ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஓடிடி டைமை 8 வாரமாக மாற்றுறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். இதை தயாரிப்பாளரோட சங்கத்துக்கூட இணைந்து பேசி நாங்களும் அவங்களும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவிப்போம். 1 தீர்மானம். 2, இப்போ இந்தியாவில் எங்கேயுமே லோக்கல் பார் டேக்ஸுங்கிறது கிடையாது. கேரளாவிலும் தமிழ்நாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் தமிழக அரசுக்கிட்ட ஏற்கனவே நாங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கோம். இந்த டேக்ஸ் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 30 வருஷம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் போராடி அதை 8% கேட்டோம். நாங்கள் அப்ளைஸ் பண்ண சொன்னோம். பட் அன்றைக்கி இருந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, 8% நாங்கள் வைக்கிறோம், பட் ஒரு 6 மாதம் கழித்து எங்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை நாங்கள் அபாலைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் நடக்கலை. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், சிஎம் கிட்டையும் கொடுத்துருக்கோம், சினிமாத்துறை அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், எல்லாத்துலையும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த 8%ங்கிறது தயாரிப்பு, அதாவது முதலீடு போடக்கூடிய தயாரிப்பாளர், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் 3 செக்டாருக்கும் இந்த 8% டேக்ஸ் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத டேக்ஸ் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குது. அதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணி கொடுக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதை நீ நமது சினிமாத்துறை அமைச்சரையும் சிஎம் அவர்களையும் பார்த்து நாங்கள் சொல்லி கண்டிப்பாக அதுக்கு அந்த டேக்ஸை இல்லாமல், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத டேக்ஸை நம்ம மாநிலத்திலையும் இல்லாமல் பண்ணி கொடுக்குன்னு கேட்கலான் இருக்கோம். அது தீர்மானம் 2. தீர்மானம் 3 என்பது போட்டிங்கன்னா, திரையரங்கு பராமரிப்பு கட்டணம் ஏறத்தாழ ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 4 ரூபாயும், நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 2 ரூபாயும் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இபி பில் எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு, திரையனுடைய பராமரிப்பு செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால டிக்கெட் கட்டணம் இதே தான், அது மாறுதல் இருக்காது. ஆனால் அந்த பராமரிப்பு கட்டணத்தை பொறுத்தவரை ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 10 ரூபாயும், நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 5 ரூபாயும் பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது. அதையும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கும் போது வலியுறுத்தி அந்த டிக்கெட் கட்டணத்தை வாங்குறதுன்னு சொல்லியிருக்கோம். எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் வேறு என்ன சொல்ல முடியாது அதை பற்றி, ஏன்னா அது அவருடைய முடிவு. நாங்கள் அதுக்கு கமெண்ட் எல்லாம் அடிக்கவே முடியாது எங்களால். இல்லை, இந்த தடவை தயாரிப்பாளர்களோட உட்காந்து அவங்களும் ரெடியாக இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. அவங்க கூட உட்காந்து நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு அந்த டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்களும் தயாரிப்பாளர்களும் உட்காந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாயிருக்கு எல்லா பக்கம். இங்கேயும் அதே மாதிரி பண்ணலான்னு முடியிருக்கோம். அவங்ககிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அவங்க கூட உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறோம். சார் ஒருத்தர் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல அங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்க்கிங்கா இருக்கட்டும், அதிக கட்டணம் அதிகமா இருக்கு. அதாவது சாதாரண மக்கள் அக்சஸ் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு. டிக்கெட் ரேட் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமா இருக்கு ஃபீல் பண்றாங்க. இதனாலயும் எண்ணிக்கை குறையல, வரக்கூடிய எண்ணிக்கை அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை? இது எப்படின்னா, ஒரு வியாபாரத்தில் ஒரு உணவுப் பொருளை மற்றது நிர்ணயிக்கப்பட்ட விலைங்கிறது ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒரு பொருள் விற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு உணவு பண்ண என்ன விலை, ஒரு சாதா ஹோட்டலில் என்ன விலை தெரியும். சாதா ஹோட்டலில் விற்கிற விலைக்கு நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் விற்கணும் முன்னால் கேட்க முடியுமா? இல்லை, எண்ணிக்கை வரக்கூடிய அது எப்படின்னா தன்னை போல் அவங்க குறைச்சிக்குவாங்க. ஆடியன்ஸ் வரலின்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த பழைய ரிப்பீட்டட் படங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்க்கு நாங்கள் தேட்டர் டிக்கெட் விற்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வேற வந்தங்காட்டி நாங்கள் ஒன்றும் டிக்கெட் ரேட் குறைச்சிட்டோம். நாங்கள் தியேட்டர் கொடுக்குறதுக்கு ரெடி, மக்கள் வர மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நிருபர், நீங்கள் என்ன சின்ன படம் பார்த்துருக்கீங்க சமீபத்தில்?
என்ன படம் பார்த்தீங்க? கேட்கல எனக்கு. அதான் எப்பொழுதும் எப்பொழுதும் ராஜா. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சிறு படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 150 படம் 190 படம் வருது. ஆர்டிஸ்டே கண் தெரியாத படங்களை பார்க்கறதுக்கு மக்களே விரும்ப மாட்டேங்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் தம்பி, நான் முடிச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் கேளுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற ரிலீஸ் படத்துக்கு கம்மியான டிக்கெட் ரேட் விற்றாங்க பார்த்தீங்களா அந்த தியேட்டரு, அந்த தியேட்டருக்கார ஏன் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு குறைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களை நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கணும். ரீ ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட் கம்மி ரேட்டுக்கு விற்கிறீங்களேப்பா, ஏன் ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட் ரேட் கம்மி விலைக்கு விற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த தியேட்டர் நாளைக்கே போய் கேளுங்க. என்ன காரணம்னா, மக்கள் வந்து படத்தில் குவாலிட்டி இருக்குன்னு விரும்புகிறாங்க. நீங்கள் குவாலிட்டியே இல்லாத படம் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா சும்மா விட்டால் ஜனங்க வரமாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த 200 படம் எடுக்கிற படங்கள், இந்த சிறு படங்கள் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சிறு படங்களில் ஒரு 150 படங்கள் எந்த விதமான அனுபவமும் இல்லாமல், எந்த விதமான நோன் ஃபேஸும் இல்லாமல், அதனுடைய கண்டென்ட்டே ரொம்ப வீக்காக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த வீக் கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு ஜனங்க ரெடி இல்லை. அது என்ன ரேட்டு குறைச்சி கொடுத்தாலும். ஸோ நான் முடிச்சிடறேனே, ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு தொடர்ச்சியாக முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கடையில் கட் பண்ணிங்கன்னா எப்படி அதை நான் ஃப்ளோவாக பேசுறது? அதாவது நோன் பேசுனா ரஜினிகாந்த் கமலஹாசன் மட்டும் சொல்லலை. நான் நோன் பேசுனா அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் ஜனங்க தியேட்டருக்குள்ளே வரணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அது ஜனங்க நாம் அது வந்து ஜனங்கள் அதெல்லாம் முடியாது, நீ இந்த படத்தை பார்க்க வாங்கன்னு நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. படம் தான் போட முடியும். எத்தனையோ சின்ன படங்கள் எத்தனையோ தியேட்டர்களை நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், அதனால நாங்கள் அதை நிறுத்த வேண்டியதாக போகுது. வேறு ஒரு காரணம் கிடையாது. அதுக்கு தான் இப்போ தயாரிப்பாளர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் கட்டணத்தை குறைச்சி கொடுத்தீங்கன்னா வருவாங்கன்னு அவங்க அபிப்பிராயப்படுறாங்க. அவங்களும் நாங்களும் உட்காந்து பேசி சிறு படங்களுக்கு ஒரு நியாயமான கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2024 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் இனிமேல் பிஃபோர் ரிலீஸ் வாங்க மாட்டோம், தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் தான் நாங்கள் வாங்குவோம். தியேட்டரில் அந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதனுடைய கண்டென்ட் தகுந்த மாதிரி விலை கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் இந்த 2024 ரிலீஸ் ஆக கூட ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு 250 படத்துலேருந்து 300 படம் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் ஓடிடி என்னங்கிறாங்க, எங்களுக்கு மொத்த பட்ஜெட்டே 15 படத்துக்கு தான் இருக்குது, 20 படத்தில் இருக்குங்கிறாங்க. ஸோ அவங்களே வாங்குறதுக்கு ரெடி இல்லை. இப்போ எந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்டு பாருங்கள், இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற எந்த படத்தையும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறது அது 2-4 படம் என்ன அவங்க அட்வான்ஸாக வாங்கியிருக்கலாம். வேறு எந்த படத்தையும் அவங்க வாங்கவே இல்லை. எல்லா படத்தையும் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க அப்புறம் நான் வாங்கிக்கிறாங்க. அப்போ தியேட்டருக்கு போகும்போது டியூரேஷன் தள்ளி தான் வருதுன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் தியேட்டரை வந்து பார்ப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம், இது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான். அது சக்ஸஸாக நடக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே அப்படின்னா ஒரு தொழிலில் ஒரு பரீட்சை முயற்சி பண்ணி பார்க்கணும். அது நாங்கள் மட்டும் முடிவெடுக்கக்கூடாதுன்னு அவங்களே உட்கார வச்சு முடிவெடுக்க போகிறோம். இல்லை அந்த மாதிரி நாங்கள் தான் சொல்லணும்ல, நாங்கள் தவறே செய்யாத உத்தமர்கள் நாங்கள் பேசவே இல்லை. எங்கேயாவது ஒன்று நடத்துல தான் அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் 1167 தியேட்டர் இருக்கிற இடத்துல வந்துருந்துட்டு எங்கேயாவது 1-2 இடத்துல தவறு நடக்கலாம். ஆனால் அதைத்தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி போடுறீங்களே ஒழிய தவறு செய்யாமல் என்ன. நாங்கள் இப்போ வந்து ஆன்லைன் வந்துருச்சு, நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. 99% தியேட்டரும் ஆன்லைனில் தான் நாங்கள் முதல் நாள் 99% தியேட்டர் நாங்கள் ஆன்லைன் தான் போட்டு விற்கிறோம். ஆச்சுங்களா? இன்றைக்கி ஆன்லைன் இல்லாத தியேட்டர் ரொம்ப கம்மி, அனைமே இல்லைங்கன்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மக்கள் வந்து மாறிட்டாங்க. இனி நீங்கள் 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டுனா அந்த ரசிகர் மட்டத்தில் இருக்கிறவங்க வேணால் அந்த பசங்க வேணால் ஆர்வமாக அந்த ஒரு ஷோவுக்கு வரலாம். வேறு யாரும் வர்றதுக்கே இன்றைக்கி ரெடி இல்லை. 150 ரூபாய்க்கே படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 1000 ரூபாய்க்கு எப்படி வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தியேட்டர் உரிமையான என்ன, அதாவது எந்த ஒரு தொழிலுமே கட்டுப்படி ஆக வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. கட்டுப்படி ஆகலின்னு சொல்லிட்டுனா அந்த தொழிலை மூடிட்டு போயிடுவாங்க. இது இந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் இதுதான் நிலைமை. அதனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை கட்டுப்படி ஆகிற தியேட்டர் நடத்திட்டு இருக்கிறோம். கட்டுப்படி ஆகலைன்னா அந்த தியேட்டர் நாங்கள் நிறுத்திடுவோம். சார் எங்ககிட்ட டேட்டா இல்லை, அவங்க போடுறாங்க. எங்ககிட்ட டேட்டா இல்லை ஓவரால் டேட்டா சார். எனக்கு என்னுடைய தியேட்டருக்கு மட்டும் தான் தெரியும், ஓவரால் தமிழ்நாடு டேட்டா எங்கிட்ட இல்லை இல்லைங்களா? எப்படிங்க கூட்டம் வரலன்னு சொல்லுவாங்க. ஆமாம். விளம்பரத்துக்கு பண்றாங்க. அதாவது சினிமாங்கிறது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது தான் சினிமா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெருசாக வசூல் ஆகிடுச்சுன்னு விளம்பரம் பண்ணோம்னா படம் சக்ஸஸாக இருக்குது, நல்ல படமாக இருக்குன்னு நினச்சி தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினச்சி அந்த நம்பிக்கை. அது ஒரு விளம்பர யுக்தி. மற்றபடி அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நாங்கள் சொல்ல முடியல. நிறையா படத்தில் அது உண்மை அல்லன்னு எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அவங்க போடுற விளம்பரத்தில் நிறையா படத்தில் அது உண்மை அல்ல. ஆனால் அவங்கள நாங்கள் போய் நீங்கள் போடாதுன்னு சொல்ல முடியாது.
சார் ஏற்கனவே 190, 150, 60 rupees பட்ஜெட் டிக்கெட் வச்சிருக்கீங்க. பட் 150, 190 தான் விக்கிறீங்களே தவிர அந்த 60 rupees டிக்கெட் வந்து நிறைய தியேட்டர்ல விற்கவே மாட்டேங்குது. அது எதுக்கு பேரளவுல மட்டும்? சார் ஆன்லைன்ல நிறைய தேட்டர் இருக்கு சார். நீங்க ஆன்லைன்லயே சில இருக்கு சார். ஆமா. நேர்லயே கொடுக்க மாட்டீங்க. நேர்ல ஆன்லைன்ல எல்லாமே கொடுத்துட்டு தான் சார் இருக்கான். இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நீங்க ஒன்று வச்சுருங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் இப்போ நாங்கள்லாம் சினிமா பார்த்துட்டு இருந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா கீழே இருந்து மேலே ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் டிக்கெட். இப்போ மேலே டிக்கெட் இல்லைன்னா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த முன்னாள் ரோலில் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறதுக்கு விரும்புறதே கிடையாது. ரெடியா இருக்காங்க, தியேட்டர் கொடுக்க ரெடியா. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நீங்கள் வேணா ஆன்லைன் நீங்கள் படம் நாங்கள் ஆன் பண்ணுறோம் இல்லைங்களா, நாங்கள் டிக்கெட் ஆன் பண்ணுறோம்ல, ஆன் பண்ணும்போது எடுத்து பாருங்கள் எங்கேருந்து ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் டிக்கெட்டை மேலேருந்து தான் ஃபில் ஆகிட்டு வருது. கடைசி 4 ரூபா டிக்கெட் இருந்து அந்த ஆடியன்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. ஸ்கிரீன் பக்கம் வந்துருது சார், நாங்கள் வரமாட்டோம் அடுத்த ஷோ பார்த்துக்கணும். ஏன்னா மக்களுடைய மென்டாலிட்டி காலத்துக்கு காலம் மாறுபடுது. அன்னைக்கெல்லாம் எப்படின்னா முதல் தர டிக்கெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் பெஞ்ச் டிக்கெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் சேர் வாங்குவோம், அப்புறம் சோஃபா வாங்குவோம். நாங்கள் கவுண்டரில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கிளாஸாக ஃபுல்லாக அடுத்த கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இது எங்களுடைய காலத்தில் நடந்து 40 வருஷம் 30 வருஷம் முன்னால். இன்றைக்கி என்ன ஆகுது, மக்கள் படம் பார்க்க வர்றவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா மேலே லாஸ்ட் ரோ இருக்கா, ஏ ரோ இருக்கா, பி இருக்கா, எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களே சார் ஏபியில் கீழே இது கொடுத்துறாதீங்க சார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால வந்துட்டு நாங்கள் கீழ் ரோ வந்து இல்லைன்னு சொல்ல கிடையாது எந்த ஊர்லேயும். எங்களுக்கே தெரியும், இப்போ நாங்களே தேட்டர் வச்சிருக்கிறோம்ல, எங்கள் தேட்டரில் நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். கவுண்டரில் சார் அப்புறம் அதை என்ன வேலை ஆகுது எங்களுக்கு? நான் தான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பர்டிகுலராக எந்த தேட்டர் சொல்லுங்க, நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம், நாங்களே கூப்பிட்டு சொல்கிறோம். கேட்டு பார்த்து கொடுங்க. சார் இப்போ இந்த முதல் வரிசையில் அந்த ஒரு 5 நடிகர் படங்களுக்கு வந்து அதிகமாக ரசிகர்கள் வராங்க, மற்ற படங்களுக்கு வரல அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பாதிப்பு சார். அதாவது எல்லா உலகம் வந்து உருண்டை, எல்லா தொழிலும் எப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு சிஎம் இருக்காங்க, அடுத்த சிஎம் வர்றாங்க, ஒரு பிஎம் இருக்காங்க, அடுத்த பிஎம் வர்றாங்க. இப்படி எல்லா தொழிலும் இயங்கிட்டு தான் இருக்குது. அதனால இப்போ காலகாலத்தில் தியாகராஜ பார் சின்னப்பா இருந்தாங்க, அடுத்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க, அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க, விஜய் அஜித் வந்தாங்க, அடுத்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் வர்றாங்க. ஸோ எல்லாமே வந்து சுழற்சியின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அவங்க விருப்பப்படி அவங்கவுங்க தொழில் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, அவங்க வேணுங்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதில் நாம் கமெண்ட் அடிக்க முடியாது ஆச்சுங்களா. அதனால யார் எங்கே போனாலும் அந்தந்த தொழில் நடந்துட்டு தான் இருக்கு. யாருக்கு எங்களுக்குலாம் அதாவது படத்துக்கு தான் கலெக்ஷன் இல்லையா, ஆர்டிஸ்ட் கலெக்ஷன் என்றைக்குமே கிடையாது. ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக அந்த படத்துக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பெரிய கலெக்ஷன் வரும். ஒரு கண்டென்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டுனா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த படத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க. GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.